GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தமிழ்நாட்டில் ஆளுநராக பணியமர்த்தப்பட்டுள்ள RN ரவி சட்டசபையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் தமிழ்நாடு அரசுக்கு பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்து வந்தார். இதனை கடுமையாக எதிர்த்த திமுக உச்சநீதிமன்றத்தை அணுகியது. வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஆளுநர் ரவியின் போக்கை கண்டித்து லெப்ட் அண்ட் ரைட் வாங்கியது. அதோடு நீதிமன்றம் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்ட 10 மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளித்து தீர்ப்பு வழங்கியது. வரலாற்று சிறப்புமிக்க அந்த தீர்ப்பில் குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர்களுக்கு அனுப்பி வைக்கும் மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும். அவ்வாறு குடியரசுத் தலைவர் முடிவெடுக்கவில்லை என்றால் அதை எதிர்த்து மாநில அரசுகள் உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்யலாம். இந்த தீர்ப்பை அனைத்து உயர்நீதிமன்றங்களுக்கும் ஆளுநர்களின் முதன்மை செயலாளர்களுக்கும் அனுப்பி வைக்க வேண்டும் என அதிரடியாக உத்தரவிட்டிருந்தது. இதனிடையே மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் மாநில ஆளுநர்களுக்கு உள்ள அதிகாரங்கள் குறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 14 கேள்விகளை எழுப்பியிருந்தார். இது குறித்த வழக்கை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு விசாரித்து வந்தது. தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வழக்கு விசாரணையின் போது தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநில அரசுகள் தங்களது வாதங்களை எடுத்துரைத்தன. அதேபோல் மத்திய அரசு தரப்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. விரிவான விசாரணைக்கு பிறகு இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது. அதில் ஒரு மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் அவற்றை காலவரையின்றி ஆளுநர் நிறுத்தி வைக்க முடியாது. அரசியலமைப்பு சாசனத்தின் 200 பிரிவு மாநில ஆளுநர்களுக்கு அளித்துள்ள அதிகாரத்தை உரிய முறையில் பின்பற்றாமல் ஒரு மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் அவற்றை கிடப்பில் போடுவதென்பது கூட்டாட்சிக்கு எதிரானது என்று உச்சநீதிமன்றம் தமது தீர்ப்பில் தெரிவித்துள்ளது. அதே சமயம் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க மாநில ஆளுநர்களுக்கு காலவரையறை எதையும் நீதிமன்றம் நிர்ணயிக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தமது தீர்ப்பில் தெரிவித்துள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.